11th accountancy இங்கிலீஷ் மீடியத்துக்கான வீடியோ வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் 50 மார்க்ஸ் எப்படி அதிக போர்ஷன் படிக்காமல் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் புக் கீப்பிங், இந்த ரெண்டு டெஃபினிஷனில் கம்பல்சரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குமா. ஜிஆர் பேட்லி பாய் ஒன்று இருக்குது, ஆர்என் கார்ட்டர் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ஈஸியோ அதை பார்த்துக்கணும். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டமா, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அக்கௌண்ட் இருக்குது. இந்த 3 அக்கௌண்ட்டுமே வந்து என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவராக இருப்பார், இல்லைன்னா கிவராக இருப்பார். ஸோ ரிசீவராக இருந்தால் டெபிட் பண்ணும், கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணும். ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நெக்ஸ்ட் ஒன் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் மீன்ஸ் எல்லா அசட்ஸுமே இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய அக்கௌண்ட் தான் என்னது ரியல் அக்கௌண்ட். ஸோ அந்த அசட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்தால் டெபிட் பண்ணும், வெளியில் போனால் கிரெடிட் பண்ணும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்னா எல்லா எக்ஸ்பென்சஸும் எல்லா இன்கம்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய அக்கௌண்ட் தான் என்னது நாமினல் அக்கௌண்ட். ரெண்ட் பே பண்ணியிருப்போம், கிராசரி வாங்கியிருப்போம், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இன்கம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். அடுத்தது பார்த்தீங்க அதுனா ஏதாவது டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம், பேங்க்கில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கம்க்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரு பேர் இருக்கும். ஸோ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வந்து டெபிட் பண்ணணும், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுவோம். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 5th சம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒன்று டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ், அது ஒரு சம் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா, இந்த ரெண்டு சம்மில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு 5 மார்க் கம்பல்சரி இருக்கும். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்ட்டு பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ். இந்த அக்கௌண்ட்டில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம். எப்படின்னா இப்போ கேபிட்டல் அப்படின்னா யாருமா இன்வெஸ்ட் பண்ணுவார், பர்சன் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இதனால் அது வந்து இந்த பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் பில்டிங்கிறது அசட்டில் எல்லா அசட்டுமே எந்த அக்கௌண்ட்டில் வந்துடணும், ரியல் அக்கௌண்ட்டில் வந்துடணும். அதனால் பில்டிங்னு எழுதி அது வந்து ரியல் அக்கௌண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது எந்த அக்கௌண்ட்டில் வந்துடணும், நாமினல் அக்கௌண்ட். ஸோ அதனால் நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் கேஷ்ங்கிறது அசட் இல்லையா, கையில் இருக்கக்கூடிய பணம் என்னமா அசட் அப்படின்னாலே இது என்ன அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். அடுத்தது கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா இன்கம். ஸோ இன்கம் அப்படின்னாவே அது எந்த அக்கௌண்ட்டில் வந்துடணும், நாமினல் அக்கௌண்ட். அதனால் கமிஷன் ரிசீவ்ட், நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் பேங்க்கு, கம்பெனிஸ், இது எல்லாமே என்னது ஆர்டிஃபிஷியல் பர்சன். தப்பாக அசட்டுன்னு நினச்சி ரியல் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா இதுக்கு மார்க் போயிடும். அடுத்தது பர்ச்சேசஸ்ங்கிறது எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட். அடுத்து சந்துருங்கிறது ஒரு பர்சன், ஸோ நேச்சுரல் பர்சன், அதனால் என்ன அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அல்லது ப்ரீபெய்ட் ரெண்ட். இது ரெண்டுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்னா இன்னும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ப்ரீபெய்ட்னா அட்வான்ஸாக நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கில் எதை வந்தாலும் சரி, ப்ரீபெய்டில் எது வந்தாலும் சரி, அது கம்பல்சரி பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். நேச்சுரல் பர்சன்ஸ் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே என்னது நேச்சுரல் பர்சன். எக்ஸாம்பிள் வினோத். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் பர்சனாக என்ன சொன்னேன், அதாவது அவங்க பர்சன் கிடையாது, நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாது, பட் லா வந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம் பர்சனாக. ஸோ ஆர்டிஃபிஷியல் பர்சன் ரெஃபர்ஸ் டு த பர்சன்ஸ் அதர் தேன் ஹியூமன் பீயிங்ஸ் ரெகக்னைஸ்ட் பை லா ஆஸ் பர்சன்ஸ். ஸோ அவங்கெல்லாம் யார், கம்பெனிஸும் அந்த பேங்க், எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் அவங்க எல்லாமே. இப்போ பெல் கம்பெனி, இந்த மாதிரி எந்த ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எதுவாக இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான். ஆனால் நம்ம ஆர்டிஃபிஷியல் பர்சன் போட தேவையில்லை, பர்சன் நீங்கள் போட்டிங்கனாவே போதும். அடுத்து பாருங்கள், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். இது அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், ப்ரீபெய்ட் ரெண்ட், இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எது இருந்தாலும் சரி, ப்ரீபெய்டு எது இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு குரூப்புக்கு வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அங்கே வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எல்லாருமே பர்சன் தான். நேச்சுரல் பர்சனும் பர்சன் தான், ஆர்டிஃபிஷியல் பர்சனும் பர்சன் தான், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸும் பர்சன் தான். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கண்டிப்பாக ஒரு கணக்கு இருக்கும். அதே போல் ட்ரையல் பேலன்ஸில் கம்பல்சரி ஒரு 5 மார்க்ஸ் சம் இருக்குமா.
ஸோ இந்த எல்லாத்துக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ரூல்ஸ் தான். என்ன ரூல்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அசெட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். அசெட்ஸ்னால் அது டெபிட் தான் காட்டணும், லைபிலிட்டிஸ்னால் அது கிரெடிட்டில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு இந்த நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் என்னமா, எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், இன்கம்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். என்ன அசெட்டாக லைபிலிட்டியான்னு பார்க்கணும், அடுத்தது எக்ஸ்பென்சஸாக இன்கமாக அப்படின்னு பார்க்கணும். சன்ட்ரி டெட்டாஸ் இஸ் அன் அசெட், ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அசெட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். ஃபாலோயிங் மாதிரி எழுதிட்டு ஹைஃபன் போட்டு டெபிட் கிரெடிட்னு எழுதினா கூட போதுமா, இது இங்கே தான் போடணும் அப்படின்னு லைனாக இதுலேயே டெபிட் கிரெடிட் இப்படியே ஒரே லைன்லேயே எழுதிட்டு வந்துடலாம், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஸோ இது ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கு அமௌண்ட் நம்ம பே பண்ணணும், அதனால் லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். கேஷ் இன் ஹேண்ட் இஸ் அன் அசெட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோன், லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். salary is an expenses always debit balance. Discount allowed, so expenses always debit balance. Plant and machinery is an assets always debit balance. Furniture is an assets always debit balance. So நீங்கள் match the following மாதிரி எழுதிட்டு லைனாக 1 by 1 அப்படியே நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தால் போதும். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் எக்ஸசைஸ்மா, பேஜ் நம்பர் 96ல இருக்குது. ஸ்டேட் whether the balance of the following accounts should be placed in the debit or the credit column of the trial balance. நீங்கள் லைனாக 1 by 1 எழுதிட்டு அதை வந்து டெபிட் ஆர் கிரெடிட் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணால் போதும், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஸோ கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கேரேஜ் இன்வர்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸ். சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அல்லது சேல்ஸ் இஸ் அன் இன்கம். ஸோ இன்கம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட்டில் தான் போடணும் நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி. அடுத்து பர்ச்சேஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். பேட் டெட்ஸ் இஸ் அன் லாஸ். ஸோ இர்ரெக்கவரபிள் டெப்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேட் டெட்ஸ். டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்றதுனால நம்ம இது வந்து டெபிட் சைடு வந்துடும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இட் இஸ் அன் இன்கம், இது வந்து இன்கம் அப்படிங்கிறனால கிரெடிட் பேலன்ஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம், இன்கம், ஸோ இன்கம்ஸ் அப்படிங்கிறதுனால கிரெடிட் பேலன்ஸ். கேபிட்டல் liabilities ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், கண்ணை மூடி நம்ம போட்டணும். அடுத்து சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆப்போசிட், அப்போ என்ன காட்டணும், இது வந்து டெபிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆப்போசிட் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவாம்மா, இந்த ரெண்டு சம் பார்த்துட்டிங்கனாவே போதும். கம்பல்சரி உங்களுக்கு அந்த பர்சனல் ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் அதில் இருந்தோ அல்லது இந்த டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் இந்த ரெண்டில் இருந்தோ கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கோ அல்லது 8 மார்க்கோ உங்களுக்கு இருக்கும். இந்த டெப்ரிஷியேஷன் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபார்முலா இருக்கும். அந்த 2 ஃபார்முலா கம்பல்சரி 3 மார்க் கொஷனில் இருக்கும். எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாடலில் வேறு அமௌண்ட்டில் கேட்கலாம். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் அண்ட் ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். எந்த மெத்தடுங்கிறது நமக்கு தேவையில்லை, இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷனும் ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன். ஸோ அந்த ரெண்டுத்துக்கான ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா இதில் 1.5 மார்க் உங்களுக்கு கிடைக்குமா ஃபார்முலாவுக்கு மட்டும். இல்லை கணக்கோடு உங்களுக்கு தெரியும்னா ஃபுல்லாக கணக்கி பார்த்துருங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் மட்டும்தான் கேட்குறாங்க. அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் நமக்கு தேவையில்லை, இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. இங்கே ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் மட்டும்தான் கேட்டிருக்கு. ஆனால் நீங்கள் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் போட முடியும். ஸோ இது கேட்டிருக்காங்கன்னா டைரெக்டாக இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் எழுதிடாதீங்க. அதனால் இது 3 மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். டெப்ரிஷியேஷன் வேர்டு வந்தாவே அந்த இடத்துல 2 ஃபார்முலா எழுதிடுங்க. ஒன்று 2 மார்க்கில் இருக்கும், மேக்ஸிமம் 3 மார்க் தான். எப்பயாவது 2 மார்க்கில் கேட்டால் கேட்க வாய்ப்பு இருக்குது. ட்ரையல் பேலன்ஸ்க்கும் இதே ரூல்ஸ் தாம்மா. அசெட்டா லைபிலிட்டியான்னு நம்ம வந்து பிரித்து பார்க்க தெரியணும். எக்ஸ்பென்சஸாக இன்கம்மா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 4ம் தெரிஞ்சதுன்னா இதுலேருந்து நமக்கு 5 மார்க் அழகாக எடுத்துடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 3rd சம்மா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, a trader prepared trial balance. அக்கௌண்ட் ஷீட்டில் 1 சைடு தான் போடும். இதில் ட்ரையல் பேலன்ஸ் ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். எழுதிட்டு நீங்கள் சீரியல் நம்பர் போடுங்க, இல்லை போட முடியலன்னா விட்டலாம். இது எதுக்காக சீரியல் நம்பர் அப்படின்னா, இங்கே எந்த ஒரு ஐட்டம்ஸும் நமக்கு வந்து மிஸ் ஆகாமல், இங்கே 10 இருக்குன்னா இந்த 10ம் எழுதிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இது. போடுறனா போடலாம், அல்லது இது மட்டும் எழுதிக்கலாம். நேம் ஆஃப் அக்கௌண்ட் எழுதிக்கோங்க, எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். இப்போ நீங்கள் டெபிட் அப்படின்னா அமௌண்ட்டை டெபிட்டில் போடுங்க, கிரெடிட்னு உங்களுக்கு ரூல்ஸ் படி வந்ததுன்னா அமௌண்ட்டை கிரெடிட்டில் போடுங்க. போட்டுட்டு
டெபிட்டையும் கிரெடிட்டையும் தனித்தனியாக ஆட் பண்ணால் சேம் அமௌண்ட் நமக்கு ரெண்டு பக்கமும் வந்து டேலி ஆகணும். அப்படி போட்டால் நம்ம போட்ட கணக்கு கரெக்டு. நீங்கள் வந்து டேலியே பண்ணலை அப்படின்னா கூட, எனக்கு கூட்ட தெரியல அப்படின்னா கூட, நீங்கள் எடுத்து இந்த போஸ்டிங்கை கரெக்டாக போட்டிருந்தாலே உங்களுக்கு கட்டாயம் இதிலேருந்து 3 மார்க் ஈஸியாக அழகாக எடுத்துட முடியும். ஓகேவா? அப்படி ரூல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். கேபிட்டல் அப்படிங்கிறது லைபிலிட்டிஸ். ஸோ லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ், அதனால் கிரெடிட்டில் போட்டிருக்காங்கம்மா. பில்ஸ் ரிசீவபிள் அசெட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், அதனால் பற்றல. அடுத்தது வேஜஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறனால டெபிட். ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் டெபிட் அப்படிங்கிறனால டெபிட். பர்ச்சேஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், அதனால் டெபிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்கம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஸோ இன்கம். ஸோ இன்கம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடு தான் என்ட்ரு பண்ணணும். அடுத்து கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிறது வந்து ஒன் டைப் ஆஃப் டேக்ஸ் தான் இது. அப்போ இது என்னது, எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். அடுத்து கம்ப்யூட்டர் இஸ் அன் அசெட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ்னு போட்டாலும் சரி, சேல்ஸுங்கிறது இன்கம் அப்படின்றதுனால கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணிக்கிறோம். அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிறது வந்து நமக்கு அசெட்டு, ஸ்டாக்குங்கிறது அசெட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். இப்போ போட்டு பாருங்கம்மா, இதில் வந்து நமக்கு எப்பயுமே டெபிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக என்ட்ரு ஆகிருக்கும், கிரெடிட் சைடில் 1 or 2 அமௌண்ட்டு தான் நமக்கு வந்திருக்கும். இங்கே 3 தான் என்ட்ரு ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 அமௌண்ட் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது கிரெடிட் சைடை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெபிட் சைடு ஆட் பண்ணும்போது அதே அமௌண்ட் வந்துருச்சுன்னா நமக்கு ஈஸியாக டேலி பண்ணிக்கலாம். இல்லைன்னா எது தப்புன்னு தெரியாமல் மறுபடியும் கூட்டி பார்த்துட்டே இருக்கணும். அந்த தப்பு பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் அப்படியே எல்லா சம்லையும் பார்த்துடலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட் 4th இல்லஸ்ட்ரேஷனில் டிஸ்கவுண்ட் அலவுட் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட் அசெட் டெபிட் பேலன்ஸ், ஃபர்னிச்சர் அசெட் டெபிட் பேலன்ஸ், லோன் பாரோ பண்ணியிருக்கோம் liabilities always credit balance, lighting is an expense debit balance, commission paid is an expense debit balance. At the 5th illustrationல bad debts is in loss, so it is always debit balance. Bank overdraft liability short term loan, அதனால இது வந்து liabilities always credit balance. Fixtures அப்படின்னா அசெட்ஸ்மா. எப்பயுமே இந்த டேர்ம்ஸ் எதோட வரும்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ்னு வரும், பொறுத்துகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அசெட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பாருமா, பேங்க் லோன் liabilities credit balance. நெக்ஸ்ட் செகண்ட் சம்மில் பேங்க் லோன் liabilities credit balance. பில்ஸ் பேயபிள், பே பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் பே பண்ணலை. ஸோ இட்ஸ் a liabilities always credit balance. Bank is an assets always debit balance. மோட்டார் கார் asset debit balance. லோன் பாரோ பண்ணியிருக்கோம், liabilities always credit balance. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள், இதை வந்து நம்ம அசெட்டாக கன்சிடர் பண்ணி இது வந்து டெபிட் பேலன்ஸில் போடணும். அடுத்தது பேங்க் சார்ஜஸ், இட் இஸ் an expense, so debit balance. Conveyance charges expense debit balance. Drawings always debit balance. Bills payable, pay பண்ண வேண்டியது இருக்கு, it is a liabilities always credit balance. Premises அப்படின்னா அசெட்மா, ஸோ அசெட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். இன்வர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் debit balance. Discount allowed expense debit balance. Discount received income credit balance. Wages expense debit balance. Salaries expense debit balance. Tuition paid expense debit balance. General expense debit balance. Next one, டெலிஃபோன் சார்ஜஸ் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பேலன்ஸ். மீதி ஐட்டம்ஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா அல்லது கேபிட்டல் இன்கமா ரெவன்யூ இன்கமா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சம் தான் இது. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் சம் உண்டு. ரிசீவ் பண்ணுவோம், எவ்ரி மந்த் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பே பண்ணணும், அடிக்கடி பண்ணணும், அல்லது அடிக்கடி நமக்கு வர வேண்டியது இருக்குது, நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரெவன்யூ ஐட்டம்ஸ். எப்பயாவது நடக்கும் அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கேபிட்டல் ஐட்டம்ஸ். இது வந்து இன்கமாக இருந்தால் கேபிட்டல் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூவில் இன்கமாக இருந்தால் ரெவன்யூ இன்கம், எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பாருங்கள், எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் கனெக்ஷன் வித் அப்டைனிங் ஏ லைசன்ஸ் வாங்குகிறோம், ஒரு தடவை தான் வாங்குவோம், அது நான் ரெக்கரிங். ஸோ இது என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு எழுதினா மட்டும் போதுமா. அடுத்து செகண்ட் ஒன், a factory shed was constructed at a cost of rupees
2 lakhs. A sum of rupees 10,000 had been incurred in the construction of temporary huts. ஒரு ஃபேக்ட்ரி ஷெட் கட்டுறதுக்காக டெம்பரரி ஹட்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு 10,000. இது அடிக்கடி பண்ண மாட்டோம். ஸோ அது என்னதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா மிஷினரியை நம்ம அப்படியே வாங்கி யூஸ் பண்ண முடியாத கண்டிஷன் இருக்கும். சின்ன சின்ன ரேப்பர்ஸாக ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் எந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்கி உடனடியாக நம்ம ரெடி பண்ணாலும் அது வந்து திரும்ப திரும்ப பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதே போல் நியூ மிஷினரி சம்மந்தமாக எந்த செலவு வந்திருந்தாலும் அது கட்டாயம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். இந்த 2 ரூல்ஸை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே இந்த சாப்டரில் அழகாக 5 மார்க் நம்ம எடுக்க முடியும். அப்போ என்னது செகண்ட் ஹேண்ட் மிஷினரிக்கு வந்து ஓவராலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து திரும்ப திரும்ப பண்ண மாட்டோம். அதனால் அதுவும் என்னதாம்மா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் ஃப்ரைட் ஃபார் பர்ச்சேசிங் நியூ மிஷினரி. நியூ மிஷினரினாவே கேபிட்டல். அடுத்து ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் வந்த நியூ மிஷினரினாலே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 1000 ஸ்பெண்ட் ஆன் மிஷினரி பர்ச்சேஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்டு. இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக கேரேஜ் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நியூ மிஷினரி அப்படிங்கிறதுனால நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆஃபீஸ் ரெண்ட் பே பண்ணியிருக்கோம், இது எவ்ரி மந்த் பே பண்ணுறதுனால இது வந்து ரெவன்யூ நேச்சர், ரெக்கரிங் நேச்சர் அப்படிங்கிறனால ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து வேஜஸ், வீக்லி வேஜஸ், டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ மிஷின் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அதனால் அதுவும் என்னதாம்மா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். 5 years ஹையரிங் பர்பஸ்க்கு எடுத்திருந்தாலும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறது எவ்ரி இயர் பே பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி இயர் பே பண்ணுறதுனால இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது 5,000 ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் அடிஷன்ஸ் டு த பில்டிங்ஸ். ஒரு பில்டிங் இருக்குது, அதோட அடிஷ்னலாக ஒரு ரூம் போடுறோம், நான் ரெக்கரிங், அதனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் ஹேண்ட் மோட்டாரை வாங்கி உடனே ரிப்பேர்ஸ் பண்ணியிருக்கோம், இது ஒரு தடவை தான் பண்ணுவோம், அதனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 10,000 வாஸ் ஸ்பெண்ட் ஆன் பெயிண்டிங். நியூ ஃபேக்ட்ரியை பெயிண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இது வந்து ஒரு தடவை தான் பண்ணுவோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்னொன்று பெயிண்ட் பண்ணும்போது அது லாங் லைஃப் வரும் இல்லையாம்மா, ஒரு வருஷத்துக்கு மேலே அதனோட பலன் இருக்கும், அதனால் அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ஃப்ரைட் அண்ட் கார்டேஜ் அந்த நியூ மிஷினரி, அதுக்கு ஏதாவது வந்து நியூ மிஷின் அப்படின்னாலே அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். rupees 150 spend on repairs before using a second hand car purchased recently. செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி உடனே ரிப்பேர் பார்த்துருக்கோம், அதுவும் என்னதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Illustration 6 summa, rupees 10,000 spent as traveling expenses of the directors on trips abroad. Abroad trip போகிறதுக்காக traveling expenses directorsக்கு பண்ணியிருக்காங்க, இது அடிக்கடி நடக்காது, அதனால capital expenditure. Amount received from trade receivables during the year. இயற்கான trade receivables collect பண்ணியிருக்கோம், அதனால் அது என்னது receipt, income இல்லையாமா, அதனால் receipt. ஸோ revenue receiptனு எழுதணும். இது தெரியல அப்படின்னா revenue மட்டும் எழுதுங்க. அடுத்தது amount spent on demolition of building to construct a large building on the same site. அப்போ ஏற்கனவே இருக்க பழைய பில்டிங் அடிச்சுட்டு புது பில்டிங் கட்டுறாங்க, அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, இது அடிக்கடி நடக்காது, அதனால வந்து இது நான் ரெக்கரிங் அப்படின்னால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அ மிஷினரி டேமேஜ் பை ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் வந்து நம்மளுக்கு பணம் வந்திருக்கு, அப்போ இது என்னது இன்கம். ஸோ அதனால் இது திரும்ப திரும்ப நடக்காது இல்லைம்மா, இந்த இன்கம் ஒரு தடவை தான் வரும், அதனால் கேபிட்டல் ரெசிப்ட். கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கம்பல்சரி நம்மளுக்கு 2 5 மார்க் ஒரு 3 மார்க் கட்டாயம் இருக்கும். ரெசிப்ட்ஸாக பேமெண்ட்ஸாக அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கணும். ஒன்று அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணணும், இல்லை அமௌண்ட்டாக நம்ம பே பண்ணிடணும். செக்காக ரிசீவ் பண்ணாலும் ஒன்றில் என்ட்ரு பண்ணக்கூடாது, செக்காக பே பண்ணியிருந்தாலும் என்ட்ரு பண்ணக்கூடாது. ரெசிப்ட்ஸாக இருந்தால் டெபிட் சைடு என்ட்ரு பண்ணணும், பேமெண்ட்ஸாக இருந்தால் கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணணும். கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்மா, ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு 11,200 டெபிட் சைட் போட்டுக்கணும். ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ இது ரிசிப்ட், அதனால் இது வந்து எந்த சைட் போடணும், டெபிட் சைடு. அடுத்தது பெய்டு ரெண்ட் பே பண்ணியிருக்கோம், பே பண்ணுறோம் அப்படிங்கிறனால கிரெடிட் சைடு. சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பணம் உள்ளே வந்திருக்கு, அதனால டெபிட் சைடு. பெய்டு மோகனுக்கு பே பண்ணியிருக்கோம், அதனால் பணம் வெளில போயிருக்கு, கிரெடிட் சைடு. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சரை கேஷ் கொடுத்து பணம் வெளியில் போயிருக்கு, கிரெடிட் சைடு. பெய்ட் சேலரி பே பண்ணியிருக்கோம், பேமெண்ட்ஸ், அதனால் கிரெடிட் சைடு. ஸோ என்ன போட்டுக்கிறோம், சிங்கிள் காலம் கேஷ் புக்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இது வந்து டபுள் சைடு நம்ம அக்கௌண்ட் ஷீட்டில் போடணும். பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு, ரெசிப்ட்ஸு, எல்எஃப் அமௌண்ட்டு, டேட்டு, பேமெண்ட்ஸ், எல்எஃப் அமௌண்ட்டு. ஸோ ரெசிப்டாக இருந்தால் டெபிட் சைட் போடுங்க, பேமெண்ட்ஸாக இருந்தால் கிரெடிட் சைட் போடுங்க. உங்களுக்கு அமௌண்ட் டோட்டலே பண்ண தெரியலனா கூட இதை எடுத்து போஸ்டிங் போட்டிருந்தா 5 மார்க்காக இருந்தால் உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும்.
3 மார்க்ஸ் சொன்ன நமக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1.5 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரியாம்மா? இப்போ நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த கேஷ் புக்கை பொறுத்தளவுக்கு கம்பல்சரி டெபிட் சைடு தான் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ டெபிட் சைடை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை அதே அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ இங்கே எத்தனை அமௌண்ட்மா இருக்குது? 4 அமௌண்ட் இருக்குது. இந்த 4 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இந்த 11,800ல் மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் 10,770. இது வந்து பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லணும். அப்போ இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதனால் B/D. க்ளோசிங் பேலன்ஸ் கேரி டவுன், அதனால் C/D. ஸோ இது வந்து ஒவ்வொரு மாதத்தோட க்ளோசிங் டேட் என்னவோ அதை போடணும். இப்போ நமக்கு இங்கே என்னது? ஜான்வரியோட லாஸ்ட் டேட் என்னம்மா? 31st ஜான்வரி தானே. ஸோ 31st போட்டுட்டு அதனோட க்ளோசிங் பேலன்ஸ் போட்டுக்கணும். டோட்டலுக்கு மேலே, டோட்டல் லைனில் டோட்டல் மட்டும்தான் இருக்கணும். டோட்டலுக்கு மேலே க்ளோசிங் பேலன்ஸ், டோட்டலுக்கு கீழே ஆப்போசிட் சைடு கொண்டு வந்து இந்த பேலன்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு, இங்கே கிரெடிட்டில் இருந்தனால இங்கே டெபிட்டில் எழுதிக்கிறோம். ஸோ இது அடுத்த மாதத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆயிரும். மறுபடியும் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன தான் எழுதுவீங்க? டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், B/D தான் போடணும். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த மாதம் 31ஆம் எங்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் அடுத்த மாதம் February 1ஆம் எங்கிட்ட இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் தான் இங்கே ஆன்சராக வரணும். 10,770. illustration third summa. இது பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலத்தோட ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது என்னது? டபுள் காலம் கேஷ் புக். அப்போ நீங்கள் இங்கே போடும்போதே டேட்டு, ரெசிப்ட்டு, அங்கே கேஷ் காலம் மட்டும் போட்டோம். இங்கே டிஸ்கவுண்ட் ஒன்று, கேஷ் ஒன்று டெபிட் சைடு. அதே போல் கிரெடிட் சைட்லையும் டிஸ்கவுண்ட் ஒன்று, கேஷ் ஒன்று. இதில் அதே ரூல்ஸ் தான். ரிசிப்ட்ஸ் இருந்தால் டெபிட் சைடு என்ட்ரு பண்ணணும், பேமெண்ட்ஸ் இருந்தால் கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணணும். அக்கௌண்ட் ஷீட்டில் டபுள் சைடு யூஸ் பண்ணணும். கேஷ் இன் ஹேண்டுங்கிறது வந்து நமக்கு என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ். அதனால் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு கேஷ் காலத்தில் 11,500. இந்த டிஸ்கவுண்ட் காலத்தில் டிஸ்கவுண்ட் வந்தால் மட்டும் போடணும். மீதி எல்லா அமௌண்ட்டுமே கேஷ் காலம் தான். இப்போ பாருங்கள், பே டு ராமநாதன் பை டெபாசிட்டிங் இன் கேஷ் டெபாசிட் மிஷின். அப்போது நம்ம வந்து ராமநாதனுக்கு பே பண்ணியிருக்கோம். அப்போ அமௌண்ட் என்ன ஆகுதுமா? பே பண்ணனால பேமெண்ட் சைடு அமௌண்ட் வந்து 300 ரூபாயை கேஷ் காலத்துலேயும் அதுக்கு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் 10 rupees வந்திருக்கு. அந்த டிஸ்கவுண்ட்டை 10 rupees தனியாக இங்கே காட்டிடணும். அடுத்து பாருங்கள், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். இது என்னது? எக்ஸ்பென்ஸ் தானமா? அப்படின்னா என்னது? பே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு 8ஆம் தேதி அமௌண்ட்டை ஒரு 400 போட்டுக்கணும். அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ராஜகோபால், ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால் ரெசிப்ட் டெபிட் சைட் போட்டுட்டு அமௌண்ட்டை வந்து 980, 20 rupees அப்படியே டிஸ்கவுண்ட் காலத்தில் போட்டுக்கணும். அடுத்து சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பணம் உள்ளே வருது ரெசிப்ட் சைட். ஸோ சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து 400. பெய்டு கேஷ் டு சாந்தி, பே பண்ணியிருக்கோம். அதனால் சாந்தின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து 295 கேஷ் காலத்துலேயும் 5 rupees வந்து டிஸ்கவுண்ட் காலத்துலேயும் என்ட்ரு பண்ணிக்கணும். வேஜஸ் பே பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்ஸ் பேமெண்ட்ஸ். அதனால் கிரெடிட் சைடில் வேஜஸ்ன்னு போட்டு அமௌண்ட்டை கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணிக்கணும். பே டு சஞ்சீவ், அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். அதனால் பேமெண்ட் சைடில், அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, pay to Sanjeev 390 in full settlement of his account 400. அதாவது 400 பே பண்ணணும். ஆனால் நம்ம 390 பே பண்ணி ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 10 rupees வந்து இனிமேல் பே பண்ண மாட்டோம். அதனால் மறக்காமல் அந்த 10 rupees டிஸ்கவுண்ட் காலத்தில் போட்டணும், 390 கேஷ் காலத்தில் போட்டணும். இதுக்கும் சிங்கிள் காலம் கேஷ் புக்கு என்ன ரூல்ஸோ அதே தாம்மா. அப்போ ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் இருக்கக்கூடிய கேஷ் காலத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதே அமௌண்ட் இங்கே கொண்டு வந்து போட்டுருங்க. இங்கே எத்தனை அமௌண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பேலன்ஸ் கிடைக்கும். க்ளோசிங் பேலன்ஸ் அந்த மாதத்தோட க்ளோசிங் டேட் ஜான்வரி அப்படிங்கிறனால 31st போட்டு இங்கே பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுக்கோங்க. டோட்டல் லைனில் டோட்டல் மட்டும்தான் இருக்கணும். டிஸ்கவுண்ட் காலத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடக்கூடாது. இதை தனியாக ஆட் பண்ணி எழுதணும், இதை தனியாக ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 10, 10, 5. அப்போ இங்கே எவ்வளோ? 25. இங்கே 20 மட்டும்தான் இருக்குது. அதனால் இங்கே 20. இந்த 25ல் இந்த 20 கழித்து 5ன்னுலாம் போட்டுறக்கூடாது. டிஸ்கவுண்ட் காலத்தை ஆட் பண்ணால் போதும். கேஷ் காலத்தை மட்டும் டோட்டல் பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்தோட என்ன பேலன்ஸாக மாறிடும்? ஓப்பனிங் பேலன்ஸாக மாறிடும். இது ஜான்வரி அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் மந்த் February 1st போட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அமௌண்ட் இங்கே எவ்வளோமா இருக்குது? 11,445. அந்த அமௌண்ட்டு தான் இங்கே போட்டுக்கணும், 11,445.
நெக்ஸ்ட் ஒன் பெட்டி கேஷ் புக். இந்த பெட்டி கேஷ் புக்குங்கிற வேர்டு வச்சும் பார்த்துக்கலாம். அடுத்து இன்னொன்று க்ளூ வேர்டு வந்து இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பெட்டி கேஷ் புக்குங்கிறது இந்த நார்மல் கேஷ் புக்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பெட்டி கேஷியர் மெயின்டைன் பண்ணுவார். இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நம்மளுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குமா. ரிசீட் ஃபார் பெட்டி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 500 கொடுத்துருக்காங்க. அதாவது பெட்டி கேஷியர் ஹெட் கேஷியர்கிட்ட 500 வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அவர் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காரோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான பில்லை அவர்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு மீதி கேஷை அடுத்த மாதத்துக்கு வாங்கிக்குவார். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ பாருங்கள், பெய்டு ரிக்ஷா சார்ஜஸ் 5 rupees, பெய்டு கார்டேஜ் பே பண்ணியிருக்கார் 12 rupees, போஸ்டேஜ் பே பண்ணியிருக்கார் 15, பெய்டு வேஜஸ் அது ஒரு 66 இருக்குது. அப்புறம் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 134, ஆட்டோ சார்ஜஸ் ஒரு 18, ரிப்பேர்ஸ் ஒரு 65, பஸ் ஃபேர் ஒரு 11 rupees, கார்டேஜ் ஒரு 24. இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 500 ரிசிப்ட்ஸ், இது ஒன்று தான் ரிசிப்ட்ஸ், மீதி எல்லாமே பேமெண்ட்ஸ் தான். ஸோ பேமெண்ட்ஸ் லைனாக டேட்டை போடுறோம், அந்தந்த மெயின் எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதை எழுதுறீங்க, அதுக்குண்டான செலவை லைனாக இங்கே எழுதிட்டு வரோம். இப்போ பாருங்கம்மா, அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்குன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுக்கிறீங்க. ரெசிப்ட் சைடு நம்ம 500 மட்டும்தான் கேஷியர்ட்ட நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 2 கேஷ்ன்னு போட்டு அந்த 500 போட்டுக்கிறோம். டேட்டு January 1st 2017. அடுத்தது மீதி எல்லாமே அங்கே கொஷினில் என்ன இருக்கோ அந்த டேட்டை போடுறீங்க, அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அதனோட பேர் எழுதுறீங்க, அந்த அமௌண்ட் லைனாக அப்படியே எழுதிட்டு வந்துடுறீங்க. இங்கே பாருங்கள், 5, 12, 15, 66, 134, 18, 65, 11, 24. அதை அப்படியே லைனாக டேட் எழுதிட்டு எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதை எழுதிட்டு லைனாக இங்கே இருக்கிற அமௌண்ட் அத்தனையும் ஒன்று விடாமல் 5லேருந்து ஆரம்பித்து 24 வரைக்கும் லைனாக இதில் எழுதிட்டு வந்துருங்க. இது என்ன காலம்? டோட்டல் பேமெண்ட்ஸ் காலம். இது வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணுமா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கன்வெயன்ஸ் ஒரு ஹெட்டிங், கார்டேஜ் ஒரு ஹெட்டிங், அடுத்தது ஸ்டேஷ்னரி ஒரு ஹெட்டிங், அடுத்தது போஸ்டேஜ் ஒரு ஹெட்டிங், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ் ஒரு ஹெட்டிங். இதில் எதுலேயுமே போட முடியாத எக்ஸ்பென்சஸ் சன்ட்ரீஸ்னு ஒரு காலம் போட்டுட்டோம்னா இதில் வராதெல்லாம் சன்ட்ரீஸில் கொண்டு போய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கன்வெயன்ஸாக இருந்தால் அந்த 5 ரூபாயை கன்வெயன்ஸில் கொண்டு போய் பிரித்து போடணும். அடுத்து கார்டேஜ் 12 ரூபாய் இருந்தால் கார்டேஜில் மட்டும் கொண்டு போய் 12 ரூபாயை போடணும். அதாவது இங்கே இருக்கிற எக்ஸ்பென்சஸை மறுபடியும் அந்தந்த காலத்துக்கு பிரித்து போடுறோம். போஸ்டேஜ் நேராக போஸ்டேஜ் காலத்தில் 15 ரூபா, 66 ரூபா வேஜஸ் காலத்தில் 66, 134 ஸ்டேஷ்னரி காலத்தில் 134, கன்வெயன்ஸ் காலத்தில் ஏற்கனவே ஒரு 5 ரூபாய் இருக்குது, இப்போ மறுபடியும் ஒரு 18 ரூபா. அடுத்து ரிப்பேர்ஸ் 65 ரூபா, தனியாக காலம் போடல, அதனால சன்ட்ரீஸ் அப்படின்னா பற்பல செலவுகள், இதர செலவுகள்னு அர்த்தம், அதில் கொண்டு 65 ரூபாய் போட்டுக்கலாம். அடுத்து கன்வெயன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே இருக்குது, அதனால் 11 ரூபா அதுக்குள்ளேயே. அடுத்து கார்டேஜும் ஏற்கனவே இங்கே இருக்குது, அதனால் 24. இப்போ பாருங்கள், 5, 18, 11 இந்த 3 ஆட் பண்ணால் 34, 12, 24 ஆட் பண்ணால் 36, இங்கே 134 மட்டும், இங்கே 15 மட்டும், இங்கே 66 மட்டும், இங்கே 65 மட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த 34 வரைக்கும் கூட்டி வர விடையும், இங்கே 5 ரூபாயில் ஆரம்பித்து 24 வரைக்கும் கூட்டி வர விடையும் எப்படி தான் வரணும்? சேமாக வரணும். ஏன்னா இங்கே இருக்கிற அமௌண்ட் தானே நீங்கள் இங்கே பிரித்து போட்டிருக்கீங்க. அப்போ இந்த டோட்டல் 350 ரூபாய் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இதை கூட்டினாலும் இதே 350 தான் வரணும். இங்கே இருக்கிற 65லேருந்து ஆரம்பித்து 34 வரைக்கும் கூட்டி பார்த்தீங்கனாலும் இந்த 350 தான் வரணும். இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணுமா, இந்த 350 டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு லைனை விட்டு டோட்டலுக்கு மறுபடியும் கோடு போடுங்க. இதே கோடை இங்கே ஃபஸ்ட் லைனில் கொண்டாந்து இங்கே டோட்டல் கோடு போடுங்க. இதை போட்டு முடிச்சுட்டு தான் அப்போ இங்கே இருக்கிற டோட்டலாக அப்படியே கொண்டு வந்துருங்க. எவ்வளோ இருக்குது? 500 ரூபா. அந்த டோட்டல் 500 இங்கே அப்படியே கொண்டு வந்துருங்க. இந்த 500 ரூபாயில் 350 ரூபா செலவு பண்ணியாச்சு. அப்போது 500ல் 350 கழிச்சா இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 150 ரூபா. அதாவது 5ஆம் தேதிக்குள்ளேயே நம்ம செலவு பண்ணிட்டோம். அப்போ 6ஆம் தேதி நம்ம கைக்கு காசு வேணும் இல்லையாம்மா, அதனால் அந்த டேட்டை 6ன்னு போடுறோம். இதுவே ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் செலவு பண்ணாங்கன்னா 30, 31 போட்டுக்கலாம். இங்கே 5ஆம் தேதிக்குள்ளேயே செலவு பண்ணால இந்த இடத்துல மறக்காமல் தேதி 6ன்னு போட்டு க்ளோசிங் பேலன்ஸை பை பேலன்ஸ் கேரி டவுன் 6ஆம் தேதின்னு போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 150 ரூபாய் போட்டணும். டோட்டலுக்கு மேலே பை பேலன்ஸ் கேரி டவுன், டோட்டல் லைனில் டோட்டல் மட்டும்தான் இருக்கணும். டோட்டலுக்கு கீழே 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஆப்போசிட் சைடு, இது வந்து கிரெடிட்டு, இது வந்து டெபிட்டு. ஸோ இங்கே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 150 ரூபா. ஸோ அந்த பேலன்ஸ் 150 ரூபாய் கொண்டு வந்துடுறீங்க. January 6ன்னு சொல்லிட்டு 2 கேஷ்ன்னு போட்டு இங்கே இருக்கிற 500 ரூபா நமக்கு கைக்கு வேணும். அப்போ 500ல் ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 150 ரூபா கையில் இருக்குது. இன்னும் எவ்வளோ கேஷியர்ட்டை வாங்கணும்? 350. அதாவது இந்த செலவு பண்ண பணத்தை வாங்கணும். இது அப்படியே பாருங்கள், ரிவர்ஸில் போயிடும். இங்கே 150 கீழே இருக்கிறது மேலே வந்துடும்,
350 மேலே இருக்கிறது கீழே போயிடணும், அவ்வளோதான். இது வந்து அழகாக ஒரு 5 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். இது ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், இது சாப்டர் 8. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் சம்மும் ஒரு 3 மார்க்ஸ் சம்மும் கட்டாயம் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக கணக்கே தெரியாமல் எப்படி மார்க் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 25,000 பேலன்ஸ் எங்கே இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் லைன் எழுதிக்கோங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதிக்கிறோம். 25,000 ரெண்டாவது காலத்தில் போட்டுக்கணும். இது அக்கௌண்ட் ஷீட்டில் நம்ம ஒன் சைடு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ காலம் ஹெட்டிங் பாருங்கள், பிஆர்எஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே கேள்வியில் இருக்க பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது காலத்தில் போட்டுக்கிறீங்க. இங்கே இருக்குல்லம்மா, இது எல்லாமே 4 இருக்குது. இந்த 4ல் நீங்களா அப்ராக்சிமேட்டாக இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து எழுதுங்க. அப்படி எழுதுனா நமக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், ப்ளஸ்லேயே 3 இருக்குது, மைனஸில் 1 தான். இப்போ 4மே ப்ளஸில் எழுதியிருந்தா இந்த 3மே கரெக்டு, 4மே கரெக்டு. இப்போ இங்கே இருக்கிற கேள்வியில் 4 ஐட்டம் இருக்குமா, இந்த 4மே ப்ளஸில் எழுதினீங்கன்னா எத்தனை கரெக்ட் ஆகிடும்? 3 கரெக்டு. அப்போ 1 தான் தப்பு. அப்போ உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டால் உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எழுதுகிற அமௌண்ட்டை ரெண்டாவது காலத்தில் போடுங்க. மீதியை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதணும். அதனால் ஆடுன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற கேள்வியெல்லாம் ஆடில் எழுதுங்க, அல்லது இங்கே இருக்கிற கேள்வியெல்லாம் லெஸ்ஸுன்னு போட்டு எல்லாத்தையும் எழுதுங்க. ஆடில் 4 எழுதியிருந்தீங்கன்னா 3 கரெக்டாக இருக்கும், 1 தப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து சாய்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிறத பிரித்து ஒரு 2 ப்ளஸில் எழுதிங்க, 2 மைனஸில் எழுதிருங்க. எப்படி இதில் வந்து கிளிக் ஆகிடும். அல்லது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ஓரளவுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அதே போல் தான் இங்கேயும் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேலன்ஸ் அப்படிங்கிறனால ரெண்டாவது காலத்தில் அமௌண்ட் போட்டோம். மீதி எல்லாம் 1 ப்ளஸில் எழுதுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் மைனஸில் எழுதுங்க. இப்போ இங்கே பாருங்கள், 1 தான் இங்கே ப்ளஸில் இருக்குது, மீதி எல்லாமே என்னது மைனஸ். போன கணக்கில் எல்லாமே ப்ளஸில் இருந்தது, 1 தான் மைனஸ். இங்கே 1 தான் ப்ளஸில் இருக்குது, மீதி எல்லாமே மைனஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிரித்து எழுதுனீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு இதில் 3 மார்க் கண்டிப்பாக வாங்க முடியும். அப்போ 5 மார்க்கில் ஒரு சம் இருக்குது, 3 மார்க்கில் ஒரு சம் இருக்குது. ஆனால் இந்த ஆட் லிஸ்ட் எழுதாமல் சும்மா நீங்கள் கேள்வி எழுதி வச்சுருந்தா கண்டிப்பாக இதுக்கு மார்க்கு வராது. அதனால் அந்த தப்பை எக்காரணம் கொண்டு பண்ணிடாதீங்க. இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஹெட்டிங் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இந்த ப்ராப்பர் ஹெட்டிங் இருக்கணும். அதுக்கப்புறம் எழுதின அமௌண்ட்டை ரெண்டாவது காலத்தில் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் எழுதின ஆட் ஆர் லெஸ்ஸன் போட்டு லைனாக கேள்வி எழுதி வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் காலத்தில் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கணக்கில் ஒரு 3 மார்க்கும் 3 மார்க் கணக்கில் ஒரு 1.5 மார்க்கும் அழகாக கணக்கே தெரியாமல் கூட எடுக்க முடியும். அவ்வளோதாம்மா. அப்படியே லைனாக பார்த்துட்டு வந்துடலாம். டெஃபினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங், டெஃபினேஷன் ஆஃப் புக் கீப்பிங், இந்த 2லேருந்து ஒரு 2 மார்க் இருக்கும். பேஜ் பார்த்துக்கோங்க. அடுத்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கண்டிப்பாக 3 மார்க் இருக்கும். பேஜ் நம்பர் 40. அடுத்தது கிளாசிஃபைங் த அக்கௌண்ட்ஸ் அஸ் பர்சனல் ரியல் நாமினல், பேஜ் கொடுத்துருக்கேன். அடுத்தது இது டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த 2லேருந்து ஒரு 5 மார்க் தான் நான் கொடுத்துருக்கேன். தனித்தனியாக கேட்டிருந்தேன் உங்களுக்கு 8 மார்க் வரும். நான் மினிமம் ஒரு 5 மார்க்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தது டெப்ரிஷியேஷனில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன், ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் 2 ஃபார்முலா கேட்டாலும் சரி கேட்கலினாலும் சரி எழுதிடுங்க. அதுக்கு உங்களுக்கு 2 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு ரூல்ஸோட கணக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 5 மார்க்கில் ஒரு கணக்கு கட்டாயம் உண்டு. அதுக்கு நான் இங்கே 3 மார்க் தான் கொடுத்துருக்கேன். கிளாசிஃபைங் த எக்ஸ்பென்சஸ் அஸ் கேபிட்டல் ரெவென்யூ நேச்சர், இதுவும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெவென்யூ நேச்சரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கும் 3 மார்க்கும் வரலாம். 5 மார்க் கண்டிப்பாக உண்டு. 3 மார்க் கூட இன்னும் கேட்டால் 8 மார்க் வரும். ஸோ நான் 5 மார்க்கில் இங்கே 3 மார்க் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக் 2ல் ஏதாவது ஒரு 5 மார்க்கும், பெட்டி கேஷ் புக்கில் ஒரு 5 மார்க்கும் கேட்பாங்கம்மா. ஸோ 10 மார்க் வர்றதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கும் பெட்டி கேஷ் புக்கும் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாலும் உங்களுக்கு 5 மார்க் மினிமம் 5 மார்க் இருக்கும். நான் 5ல் உங்களுக்கு இங்கே 3 மார்க் தான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் 3 மார்க் தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பிஆர்எஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் உண்டு. ஸோ 8 மார்க்கில் நீங்கள் 5 மார்க் தான் போட்டிருக்கேன். அப்போ இதுபடி உங்களோட டோட்டல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளோ வருது? 29 மார்க் வருது. ஸோ அதனோட டோட்டல் மார்க்ஸ் தான் இங்கே போட்டிருக்கேன், 29 மார்க். இன்டர்னல் உங்களுக்கு ஒரு 10 மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது அட்டெண்டன்ஸ் குறைஞ்சிருந்தால் 2 மார்க் குறையும். அடுத்து 1 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 1 மார்க் இருக்குமா. 20 1 மார்க்கில் நீங்கள் ஏதாவது ஒரு சூஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா கூட எப்படியும் ஒரு 10 1 மார்க்காவது கிளிக் ஆகும். அப்போது இதனோட மினிமம் டோட்டலே எவ்வளோ வருது? 49 வந்துருச்சு. நான் எந்த கணக்குக்குமே இங்கே வந்து ஃபுல் மார்க்கே கொடுத்துட்டு வரல, எல்லாமே 2 3 அப்படி தான் கொடுத்துருக்கேன்.
அது போக இப்படி நம்ம எடுத்தோம்னா கூட உங்களுக்கு மினிமம் 50 மார்க்ஸ் எடுக்க முடியும். டெஃபினெட்லி யூ வில் கெட் மினிமம் 50 மார்க்ஸ் அவுட் ஆஃப் திஸ் போர்ஷன்ஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பெஸ்ட் ஆஃப் லக்.